உங்க மேல அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் கருப்பா. அவரை ஏன் தலை மேல சத்தியம் பண்ண சொல்லு, அப்ப வேணா நம்புறேன். ஐயோ நந்தினி இதோ பாரு சாமி இல்ல இது சரி வராது. சத்தியமா நான் வந்து உன் மேலாம் சத்தியம் பண்ண முடியாது. இது முன்னாடி சொன்ன மாதிரி காமெடிலாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல கருப்பா. அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்ல, அத நான் பண்ண மாட்டேன். பாத்தியா கருப்பா, இப்போ தெரியுதா இவரோட சத்தியத்தை பத்தி? இப்போ சொல்றேன் கருப்பா, இவர் என் தலை மேல சத்தியம் பண்ணாதான் நான் இவரை நம்புவேன். இல்லனா இன்னும் போய் தான் சொல்றாருன்னு அர்த்தம். இப்ப என் தலை மேல சத்தியம் பண்ண போறாரா இல்லையா கேட்டு சொல்லு. இத பாரு ப்ளீஸ் நந்தினி, இத பாரு, நீ வேணா உலகத்துல யார் மேல சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்றேன், பட் நாட் ஆன் யூ. உன் மேல நான் சத்தியம்லாம் பண்ண மாட்டேன். ஓகே? ஓ, அப்போ இவர் பண்ண நினைச்சது போய் சத்தியம் தான் இல்லையா? அதனால்தான் என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாரு இல்ல கருப்பா? ஐயோ நந்தினி அதெல்லாம் கிடையாது. இன் கேஸ் எப்பயாச்சும் ஃபியூச்சர்ல ரேரா ஏதாச்சும் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து நான் டென்ஷன் ஆகி அந்த சமயத்துல நான் ஏதாவது குடிக்க போற நிலைமை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் நந்தினி? அது என்னால முடியாது. அப்போ கருப்பு மேல மட்டும் போய் சத்தியம் பண்ணுவீங்களா? ஐயோ அப்படின்னு கிடையாது. கடவுள் இல்ல, ஏதாச்சும் சந்தர்ப்பத்துல நான் பண்ண சத்தியத்தை மீற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், கருப்பு ப்ரோ என்ன ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா இவர் நம்மளை காப்பாத்துற சாமி இல்லையா? ஆனா உன் மேல சத்தியம் பண்ணிட்டு ஒருவேளை ஏதாச்சும் சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரெஸ்ல நான் அதை மீறிட்டேன்னு வச்சுக்கோ நந்தினி, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஏதாவது ஆகணும்னு தான் நான் என் மேல சத்தியம் பண்ண சொல்லி கேக்குறேன். சொல்லு கருப்பா. நோ 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 வே நோ வே கருப்பா, நோ வே. இத பாரு நந்தினி, ஒருவேளை நான் டாடி மேல சத்தியம் பண்ணா கூட அவர்கிட்ட சாரி கேட்டு நான் சமாளிச்சிருவேன். ஆனா யூ ஆர் நாட் லைக் எனிபடி. கருப்பா நந்தினி, நீ என்ன நம்பி வந்தவ. நான் பண்ற சத்தியத்தால உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சத்தியமா ஐ ப்ராமிஸ் யூ என்னால அதை தாங்கவே முடியாது. ஏ நந்தினி ப்ளீஸ், அது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். ப்ளீஸ் நந்தினி, ஐ ப்ராமிஸ் யூ, என்ன நம்பு, சத்தியமா என்னோட வார்த்தையை நம்பு. இத பாரு, சத்தியம்லாம் நான் பண்ணல, ஆனா நான் வாக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா, எஸ் கண்டிப்பா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். டேக் மை வேர்ட். ப்ளீஸ் நந்தினி. சரி, நான் நம்புறேன். அதுவும் இந்த தடவை மட்டும் தான் நம்புவேன். யா, இதுதான் கடைசி, கட்ட கடைசி. இனி ஒரு தடவை குடிச்சீங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஜாக்கிரதை. That's the spirit. Yes. Thank you Nandini, thank you so much. And Karpa, you too, thank you so much. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். What is this? என்ன 80s மூவில இருந்து காஸ்டியூம் போட்டுக்கிட்டு டைரக்டா வெளிய வந்த மாதிரி இருக்கு. What is this? இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. நோ, யார் சொன்னா? நல்லாவே இல்ல. அச்சே, என்ன இது சிங்கச்சான் ரெட் கலர். நான் ஒன்னு வாங்கி கொடுத்தேனே அந்த மாடர்ன் Dress, அத போட்டுக்கிட்டு கிளம்பி வா, கீழே போயிடலாம். அங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. தங்கச்சி கல்யாணம். ஆஹா, அதெல்லாம் முடியாது. அந்த Dress-ஆ சார், இந்த புடவையிலேயே நான் இருந்துக்கிறேன். அதெல்லாம் என்ன? what இப்போ என்ன சொன்ன சாரா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன கூப்பிடணும்னு சொன்னேன்? அத்தான். அப்ப அந்த சாரை கட் பண்ணி கடல்ல தூக்கி போடு. முதல்ல என்ன அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடு. கம் ஆன். அது எப்படி சார்? ஷோ, நீங்க குடிக்காம எப்போ இருக்கீங்களோ அப்ப நான் அத்தான்னு கூப்பிடுறேன். இப்போ நான் என்ன குடிச்சிருக்கேனா? Not only that, இத பாரு, இப்பதான் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். குடிக்க மாட்டேன்லாம் வாக்கு கொடுத்திருக்கேன். நீ என்ன நம்புறல்ல? ஏன் என் வார்த்தையை நம்பலையா? நம்புறல்ல? இப்போதைக்கு நம்புறேன். அப்போ இப்போவே அத்தான்னு கூப்பிடு. Come on நந்தினி, come on கூப்பிடு. ஆனா நீங்க தொடர்ந்து குடிக்காம இருப்பீங்களா இல்ல குடிப்பீங்களான்னு எனக்கு தெரியலையே. இத பாரு, அதெல்லாம் இல்ல. இப்ப நீ என்ன அத்தான்னு கூப்பிட்டாதான் நான் குடிக்காம இருப்பேன். என்ன சொல்ற? சரி சார். ஐயோ சாரி, நான் போய். That's the spirit. That's my Nandini. Okay.